எந்தெந்த நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அரசுடைய அரசு நிகழ்ச்சி நடக்குதோ அங்கே நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைப்பார்கள். அந்த அழைப்பின் பேரில் தான் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் கலந்திருக்கார். பிரதமர் மோடி நிகழ்ச்சியில் விசிக தலைவர் திருமாவளவன் கலந்து கொண்டது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பதிலளித்துள்ளார். அதிமுக கூட்டணிக்கு விசிகாவோட எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்திருக்காரு. இந்த நிலையில நேற்று திருமாவளவன் பிரைம் மினிஸ்டர் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்ட ஒரு திருப்புமுனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கருத்து தெரிவித்தார். அவர் அரியலூர்ல நிகழ்ச்சி நடக்குது. அவர் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர். அரியலூர் சட்டமன்றமும் சிதம்பரம் நாடாளுமன்றத்தில் இருக்குது. அப்படின்னா தூத்துக்குடியில் நடக்கிறதுக்கு போயிட்டு அம்மையார் கனிமொழி கலந்துட்டாங்க. அதுக்காக திருப்புமுனை ஏற்படும் ராஜேந்திர பாலாஜி சொல்லுவாரா? எந்தெந்த நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அரசுடைய அரசு நிகழ்ச்சி நடக்குதோ அங்கே நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைப்பார்கள். அந்த அழைப்பின் பேரில் தான் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் கலந்திருக்கார். இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் வலிமையாக இருக்குது. இந்த தேசத்தை கட்டமைப்பதற்கான கூட்டணி. இதை பிரிப்பதற்கும் சூழ்ச்சி செய்வதற்கும் எவ்வளவோ முயற்சி செய்தார்கள். ஆனால் அது எடுபடவில்லை. கடைசி வரை அது எடுபடவும் முடியாது. நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு செங்கலை கூட பிரித்து எடுக்க முடியாது. எஃகு கோட்டை போன்ற வலிமையாக உள்ள கூட்டணி தான் இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் இருக்கிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.